லண்டன் நோர்த் ரயில்வே தொடர்பாக இயங்கும் ஒரு மெட்ரோ, இந்தியாவில் மெட்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ரோ ட்ரெயின், அதாவது இது லண்டனில் இருக்கிற டான்காஸ்டர் ஸ்டேஷனுக்கும் லண்டன் கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கும் இடையில் நடைபெறுற ஒரு போக்குவரத்து தான் இந்த ட்ரெயின் நடத்துகிறது. ஸோ இந்த ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமை இரவு 6:25க்கு டான்காஸ்டர் ஸ்டேஷன்லேருந்து வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது இரவு சரியாக 7:39க்கு போலீஸ் எமர்ஜென்சிக்கு கால் ஒன்று வருது. இப்படி ஒரு தாக்குதல் அல்லது ஒரு பாதுகாப்பற்ற தன்மை ஒன்று அந்த ட்ரெயினில் இருப்பதாக சில பேசஞ்சர்ஸிடமிருந்து கால் போயிருக்கு. இந்த இடைப்பட்ட தருணத்தில் நடந்த சம்பவங்கள் தான் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ட்ரெயினானது பீட்டர்பரோ ஸ்டேஷனை நிறுத்தி அதை தாண்டி செல்லும் பொழுது ஒரு மர்ம நபர், கிட்டத்தட்ட ஒரு 30 வயதிற்கு மேற்பட்ட அடையாளம் காணக்கூடிய ஒரு நபர் ஒரு கத்தியுடன் வந்து, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிச்சன் நைஃப்ன்ட்டு தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய கத்தியோட வந்து அங்கிருந்தவர்களை தாக்க முற்பட்டதாகத்தான் இப்பொழுது முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த நேரத்தில் அந்த ட்ரெயினுடைய ஒரு ஊழியர் ஒருவர் அந்த கம்பார்ட்மெண்ட், இது வந்து அந்த ட்ரெயினில் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நடந்திருக்குது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த நேரம் ஒரு ஊழியர் ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் இந்த தாக்குதலை நடத்துகிறத தடுத்திருக்கிறார். அதாவது இந்த கத்தி குத்தாளரை தடுக்க முயற்சி செய்து அவருக்கு கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. இதை தவிர அவரை தாண்டி ஒரு 10-12 பேருக்கு இந்த கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இந்த நேரத்தில் தான் அந்த எமர்ஜென்சி எல்லாமே யாரோ ப்ரெஸ் பண்ணினதால் இந்த நியூஸ் அப்படியே அந்த ட்ரெயின் டிரைவருக்கு பாஸ் ஆனதால் அவர் வளமையாக நிறுத்த வேண்டிய ஒரு ஸ்டாப் இல்லாமல் தன்னுடைய ட்ரக்கை மாற்றி ஒரு ஸ்லோஸ் மூவிங் ட்ரக் கூடாக சென்று ஹண்டிங்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு அன்ஸ்கெட்யூல்ட் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கிறார் இந்த ட்ரெயினை. ஸோ இதன் பிறகு தான் அந்த எமர்ஜென்சி கால்ஸ் எல்லாம் வந்த பிறகு லொக்கேஷனை வச்சு அந்த ஸ்டேஷனுக்கு போலீஸ் எமர்ஜென்சி, ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி என்று எல்லாரும் வந்து கடைசியாக அந்த கத்தி குத்தாளரை, அந்த கத்தி குத்துக்கு பொறுப்பான நபரை கைது செய்திருக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவலின்படி ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் தான் அவர். ஆனால் அவர் ஒரு பிளாக் பிரிட்டிஷ் சிட்டிசன் என்று தெளிவாக பிபிசி செய்து வெளியிட்டிருக்கு. இந்த கதைக்கு பிறகு வருவோம். இந்த நேரத்தில் இன்னொருவரையும் கைது செய்தது, ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒருவரையும் கைது செய்து பின்னர் அவரை விடுவிச்சிருக்காங்க. ஏனென்றால் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் மிஸ்டேக்னா அவரை கைது செய்துட்டோம் என்ற ரீதியில் அவர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த 32 வயதுடைய நபர் தான் இது எல்லாத்திற்கும் காரணம் என்றும் அந்த கிரைம் சீனில் வச்சு அந்த பாவிச்ச கத்தியையும் கைப்பற்றியிருக்குது இப்போ போலீஸ்.